Friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற practice drawing fridge spinner. நம்ம எப்படி நம்ம டிசைன் பண்ண போறோம்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஒர்க் ஸ்பேஸ் ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணிட்டு U and space யூனிட் செக் பண்ணா type decimal precision 0.0 units millimeter. ஓகே, இப்போ லேயர் கிரியேட் பண்ண போறோம். LA space yellow color click பண்ணுங்க. நியூ லேயர் கிரியேட் பண்றதுக்கு fridge FRIDG fridge spinner. இந்த கரண்ட் லேயரை சேஞ்ச் பண்றதுக்கு இந்த green color டிக் கிளிக் பண்ணிருங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிருங்க. இப்போ வந்து நம்ம கரண்ட் லேயரா அதுல இருக்கு. ஓகே, இப்போ வந்து ஒரு சர்க்கிள் டிரா பண்ண போறோம். C space X0 tab Y0 space D for diameter 23 dia. இப்போ நம்ம ஸ்க்ரோல் பட்டனை டபுள் கிளிக் பண்ணா நம்மளோட டிராப் பண்ண சென்டர் ஆயிரும். ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்னா C space X0 tab Y வந்து பாத்தீங்கன்னா 30 plus 30 D for diameter space 23 dia. Same C space 0 tab Y வந்து plus 30 space D for diameter 34. ஓகே, இப்போ வந்து நம்ம போலார் அரே பண்ண போறோம் அந்த ரெண்டு சர்க்கிள். ஸோ அரே பண்றதுக்கு ஷார்ட்கட் AR ஸ்பேஸ் சர்க்கிளை கிளிக் பண்ணுங்க, ஸ்பேஸ் போலார் 0 tab 0 ஸ்பேஸ். ஓகே, இப்போ இது ஒரே அரேயா இருக்கு. ஸோ இது வந்து நம்ம மாடிஃபிகேஷன் பண்றதுக்கு X for explode. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நம்ம கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிடலாம். E for erase. ஓகே, இப்போ வந்து ஒரு சர்க்கிள் டிரா பண்ண போறோம். ஓகே, C ஸ்பேஸ் என்ன சர்க்கிள்னா TTR, அதாவது tangent to tangent in radius ஸ்பேஸ். இந்த சர்க்கிளோட tangent ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க சர்க்கிள்ல. அப்புறம் இந்த சர்க்கிளோட tangent கிளிக் பண்ணிட்டு 17 ரேடியஸ். ஓகே, சேம் அதே தான், ஸ்பேஸ் கொடுங்க. TTR tangent to tangent in radius. இந்த சர்க்கிள் tangent, இந்த சர்க்கிள் tangent, ரேடியஸ் வந்து 17. சேம் இதையே ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, இப்போ TR டபுள் ஸ்பேஸ் நமக்கு தேவையில்லாத நம்ம ட்ரிம் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஹோம் ஸ்க்ரீனை கிளிக் பண்ணுங்க. நம்ம பண்ண போறது REG ரீஜின் பண்ண போறோம். ஸ்பேஸ் என்டையர் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுங்க, ஸ்பேஸ். இப்போ இது ஒரு ஆப்ஜெக்ட் உள்ள தனது மொத்தம் 5 ஆப்ஜெக்ட் இருக்கு. இப்போ சிங்கிள் ஆப்ஜெக்ட் கன்வெர்ட் பண்றதுக்கு சப்ட்ராக்ட் SUB ஸ்பேஸ் அவுட்டரை கிளிக் பண்ணுங்க, ஸ்பேஸ். இப்போ இன்னர் எல்லாத்தையும் கிளிக் பண்ணுங்க, ஸ்பேஸ். இப்போ பாத்தீங்கன்னா சிங்கிள் ஆப்ஜெக்டா மாறிடுச்சு. எப்பவுமே நான் ரீஜன் பண்ண போறோம்னா சப்ட்ராக்ட் பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் ரீஜனை கன்வெர்ட் பண்ணிட்டு அப்புறம் தான் சப்ட்ராக்ட் பண்ண முடியும் நம்மளால. ஓகே, இப்போ எக்ஸ்ட்ரூட் பண்ண போறோம். EXT ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணுங்க, ஸ்பேஸ் டவுன்வர்ட் ட்ராக் பண்ணுங்க 8 mmக்கு. ஓகே, இப்போ நம்ம கன்வீனியன்ட்டுக்காக 2D ஒயர் ஃப்ரேம்ல இருந்து நம்ம வந்து ரியலிஸ்டிக் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த கார்னர்ஸ் கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கு. நம்ம ஃப்ரிட்ஜெட்ல வந்து பாத்தீங்கன்னா கார்னர்ஸ் வந்து ஸ்மூத்தா தான் இருக்கும். ஸோ நம்ம ஃபில்லட் தர போறோம். ஃபில்லட்டோட ஷார்ட்கட் F for fillet ஸ்பேஸ் R for radius 4 radius. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்பிரஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு 4 ஸ்பேஸ். இப்போ செயினை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம ஒன்றை கிளிக் பண்ணா என்டையரும் கிளிக் ஆயிரும். ஸோ அதான் செயினுக்கும் இதுக்குள்ள வித்தியாசம். ஓகே, ஸ்பேஸ். ஓகே ஓகே, இப்போ ஸ்மூத் சர்ஃபேஸா கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பால் பியரிங் நம்ம பண்ண போறோம். ஓகே, சேம் LA ஸ்பேஸ் எல்லோ கலர் கிளிக் பண்ணுங்க, பால் பியரிங். ஓகே, இப்போ இதை நம்ம கரண்ட்ல கன்வெர்ட் பண்ணிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்னா டாப் வியூ கிளிக் பண்ணுங்க. எப்பவுமே நம்ம டிரா பண்ண போகும்போது XY ஆக்சிஸ்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஆஸ் யூஷுவல் XY ஆக்சிஸ்ல வந்து நம்ம 2D வந்து டிரா பண்ணுவோம். Z ஆக்சிஸ்ல வந்து நம்ம எக்ஸ்ட்ரூஷன் பண்ணுவோம். ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்னா ஜஸ்ட் ஒரு லைன் டிரா பண்ண போறோம். PL PLனா பாலிலைன். ஃபார் எக்ஸாம்பிள் L கொடுத்தீங்கன்னா லைன். ஓகே,
இப்போ இது ஒரு ஆப்ஜெக்ட், இது ஒரு ஆப்ஜெக்ட். சேம் இதே பிஎல் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எத்தனை தடவை கிளிக் பண்ணாலும் இது ஒரே ஆப்ஜெக்டாக தான் இருக்கும். ஓகே, இன்னொன்று இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பிஎல் ஸ்பேஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட் இது கொடுத்துட்டு இப்போ நம்ம மறுபடியும் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு ஜாயின் பண்ணோம்னா சி ஃபார் க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா எங்கே இருந்தாலும் ஆப்ஜெக்ட் போய் க்ளோஸ் ஆகிடும். ஓகே, ஏன் சொன்னோன்னா பிஎல் ஸ்பேஸ் மவுஸை லெஃப்ட் கிளிக் பண்ணுங்க, ட்ராக் பண்ணுங்க 8 mm கீழே வாங்க, 2 mm இந்த டைரக்ஷனு, 6 mm சேம் 90 டிகிரி, 1 mm ஸ்ட்ரைட்டு, 2 mm சி ஃபார் க்ளோஸ். ஓகே ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா எல் ஸ்பேஸ் ஷிஃப்ட் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு மவுஸை ரைட் கிளிக் பண்ணுங்க, ஃப்ரம்ன்றது அந்த ஃப்ரம்மை கிளிக் பண்ணுங்க, இங்கே கிளிக் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா ஒரு 4 mm ஸ்பேஸ். ஓகேவா, சேம் 8 to 8 சி ஃபார் எக்ஸாம்பிள் டிஎல்ஐ டிஸ்டன்ஸ் எடுத்து பாருங்களேன், 4 mm. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ண போகிறோம். ஆர்இசி ஸ்பேஸ் மவுஸை லெஃப்ட் கிளிக் பண்ணுங்க, ட்ராக் பண்ணுங்க, டி ஃபார் டிஸ்டன்ஸ், லென்த் இன்டு பிரெத், 10 லென்த் வந்து 10 ஸ்பேஸ் வித் வந்து 1.5 சாரி ஆர்இசி ஸ்பேஸ் லெஃப்ட் கிளிக் பண்ணுங்க, ட்ராக் பண்ணுங்க, டி ஃபார் டிஸ்டன்ஸ் 8 mm டிஸ்டன்ஸு 1.5 mm வித். ஓகே, இப்போ இந்த கார்னர் ஃபுல்லாக ஃபிளேட் பண்ண போகிறோம். எஃப் ஸ்பேஸ் ஆர் ஸ்பேஸ் 0.35 ஸ்பேஸ் எல்லா கார்னரும் நம்ம ஃபிளேட் பண்ணிடலாம். கமாண்டை ரிப்பீட் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிளிக் பண்ணுங்க, செகண்ட் பாயிண்ட், ஓகே. இப்போ எம் ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுங்க, ஸ்பேஸ் இந்த எண்ட் பாயிண்ட் இஎன்டி ஸ்பேஸ் எண்ட் பாயிண்ட் பிக் பண்ணுங்க, இந்த எண்ட் பாயிண்ட்ல பிளேஸ் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ சி ஸ்பேஸ் சென்டரை கிளிக் பண்ணுங்க, ரேடியஸ் வந்து 2. ஓகே, இப்போ வந்து மறுபடியும் இதில் வந்து ஒரு ஸ்பியர் ட்ரா பண்ண போகிறோம். ஸ்பியருக்கு எஸ்பி இது, இதோட சென்டர் பாயிண்ட் எடுங்க, எடுத்துட்டு நம்ம வந்து 2 கொடுத்துருக்கோம், ஸோ 1.95. ஓகே ஓகே, இந்த ஸ்பியரை வந்து இப்போ நம்ம ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஏன் ஹைட் பண்ணுறோன்ட்டு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது இப்போ இந்த 3 ஆப்ஜெக்டையும் நம்ம ரிவால்வ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தேவை. எல் ஸ்பேஸ் இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணுங்க, ஒரு 11.5 ஒரு லென்த்து, ஜஸ்ட் இந்த டைரக்ஷனில் ஜஸ்ட் ஒரு அப்ராக்சிமேட்டாக லைன் போட்டுருங்க. அப்புறம் அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை வந்து நம்ம எரேஸ் பண்ணிடலாம். இப்போது ஹோம் ஸ்க்ரீனை கிளிக் பண்ணுங்கள், இசட் ஃபார் ஜூம், இசட் ஸ்பேஸ் இந்த பர்டிகுலர் அது மட்டும் சரி எடுங்க, நம்ம வந்து நம்ம இது மாடிஃபிகேஷன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஆர்இஜி ஸ்பேஸ் எல்லாத்தையும் நம்ம கிளிக் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ 3DRO ஸ்பேஸ் சர்க்கிளை கிளிக் பண்ணுங்க, ஸ்பேஸ் இந்த சென்டர் பாயிண்ட் வச்சு தான் ரொட்டேட் பண்ண போகிறோம். ரெஃபரன்ஸ் சென்டர் பாயிண்ட் கிளிக் பண்ணிட்டு சர்க்குலர் லைனை கிளிக் பண்ணுங்க, 90 mm ரொட்டேட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ஆர்இவி ஸ்பேஸ் ஃபர்ஸ்ட் ஏதாவது செலக்ட் பண்ணுங்க, ஸ்பேஸ் எனக்கு இந்த ரெஃபரன்ஸ் வந்து ரொட்டேட் ஆகணும். ஓகே, லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டு 360 ரொட்டேஷன் ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் செலக்ட் பண்ணுங்க, ஸ்பேஸ் இந்த ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணுங்க, ஸ்ட்ரைட்டாக மூவ் பண்ணுங்க, எவ்வளோக்குன்னா 360 mm சரி ரேடியஸ், ஸ்பேஸ் கமாண்ட் ரிப்பீட் பண்ணுங்க, இந்த ரெஃபரன்ஸை வச்சுட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணுங்க, 360 டிகிரி. ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட், செகண்ட் ஆப்ஜெக்ட்
ரைட் கிளிக் பண்ணுங்க, ஐசோலேட்ல போய் ஹைட் ஆப்ஜெக்ட். ஓகே, இப்போ வந்து நம்ம ரியலிஸ்டிக், நம்ம ஈஸிக்காக ரியலிஸ்டிக் 2D ஒயர் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ EXT ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரூஷன் பண்ண போகிறோம், சர்க்கிள் ஸ்பேஸ் கிளிக் பண்ணுங்க, எது வரைக்கும் சென்டர் வரைக்கும் END. ஓகே, இப்போ ஃப்ரண்ட்டு இந்த வியூ எடுத்துக்கலாம், M ஸ்பேஸ். ஓகே, ஃப்ரிட்ஜ் செலக்ட் பண்ணுங்க, ரைட் கிளிக் பண்ணுங்க, ஐசோலேட்ல போய் நம்ம இதே ஹைட்னு வச்சுக்கணும், நமக்கு எதெல்லாம் ஈஸியோ அதை மட்டும் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இது X Z ஆக்சிஸா இருக்கு, நம்ம XY ஆக்சிஸ்ல மட்டும் தான் நம்ம ட்ரா பண்ண முடியும். ஸோ வியூ கிளிக் பண்ணுங்க, இதுல வந்து அலைன் XY பிளேன் கிளிக் பண்ணீங்கன்னா XY ஆக்சிஸை கன்வெர்ட் ஆயிரும். இப்போ அரே AR ஸ்பேஸ் கிளிக் பண்ணுங்க, ஸ்பேஸ் போலார் அரே சென்டர் அதை எடுங்க, ஐட்டத்தை கிளிக் பண்ணுங்க, 8 ஐட்டம்ஸ் உங்களுக்கு தேவை, ஸ்பேஸ். இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த சிங்கிள் ஆப்ஜெக்ட் மாடிஃபிகேஷன் பண்றதுக்கு X ஃபார் எக்ஸ்ப்ளோர்டு. இப்போ சப்ட்ராக்ட் SUB. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த கிளிக் பண்ணுங்க, ஸ்பேஸ். அடுத்து இந்த என்டையர் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுங்க, ஸ்பேஸ். ஓகே, ஹோம் ஸ்க்ரீன் கிளிக் பண்ணுங்க, நம்ம ஈஸியா இருக்கிறதுக்கு ரியலிஸ்டிக் வச்சுக்கலாம். ஓகே ஓகே, இப்போ இந்த ரெஃபரன்ஸ்லாம் வந்து எரேஸ் பண்ணிடலாம். ரைட் கிளிக் பண்ணிட்டு ஐசோலேட் எண்ட் ஆப்ஜெக்ட் ஐசோலேஷன். ஓகே, இப்போ சேம் கிளிக் பண்ணுங்க, அவுட்டர் அப்புறம் இன்னர், ரைட் கிளிக் பண்ணுங்க, ஐசோலேட்ல போய் ஹைட் ஆப்ஜெக்ட் WCS மாத்திட்டு லெஃப்ட்ல போங்க, போயிட்டு XZY ஆக்சிஸா இருக்கு, இந்த XY கன்வெர்ட் பண்ற வியூல போயிட்டு அலைன் XY பிளேன். ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்னா AR அரே ஸ்பேஸ், இந்த பால் கிளிக் பண்ணுங்க, ஸ்பேஸ் போலார் அரே மூவ் பண்ணா அந்த சர்க்கிள் கிட்ட மூவ் பண்ணா சென்டர் பாயிண்ட் கிடைக்கும், சென்டரை கிளிக் பண்ணுங்க, கிளிக் பண்ணிட்டு ஐட்டத்துல போய் 8 ஐட்டம்ஸ் சேஞ்ச் பண்ணுங்க. ஓகே, ஸ்பேஸ். இப்போ வியூ பண்ணி பாருங்க, ஓகேவா? ஓகே, இப்போ ரைட் கிளிக் பண்ணுங்க, ஐசோலேட்ல போய் எண்ட் ஆப்ஜெக்ட் ஐசோலேஷன். ஓகே, இப்போ வந்து மெட்டீரியல் ஆட் பண்ணிடலாம். நம்ம மெட்டீரியல் ஆட் பண்றதுக்கு MAT ஸ்பேஸ் மெட்டீரியல் லைப்ரரி, அதோட ஷார்ட்கட் ஃபார்ம். இந்த ஆட்டோடெஸ்க் லைப்ரரி கிளிக் பண்ணுங்க, நம்ம அதை சும்மா கலர்ஃபுல்லா மாத்துறதுக்கு மெட்டாலிக் பெயிண்ட், இன்கேஸ் மெட்டல் தரலாம் நீங்க தரலாம், நான் மெட்டாலிக் பெயிண்ட் கிளிக் பண்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா டார்க் ப்ளூ. ஜஸ்ட் இந்த லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டு ட்ராக் பண்ணிட்டு இங்க கை எடுத்துருங்க, மெட்டீரியல் சேஞ்ச் ஆயிரும். அடுத்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கலர் தரலாம். லைட் கலர்ஸ் தரலாம். சாரி, ஓகே, க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து இந்த பால் பியரிங் வந்து நம்ம 3D ரொட்டேட் பண்ண போறோம். 3DRO ஸ்பேஸ் என்டையர் பால் பியரிங் கிளிக் பண்ணுங்க, ஸ்பேஸ் சென்டர் பாயிண்ட் இதை எடுங்க, இந்த கிரீன் கலரை கிளிக் பண்ணுங்க. எவ்வளவுக்கு நம்ம ரொட்டேட் பண்ண போறோம்னா -90. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா CO ஸ்பேஸ் செலக்ட் பண்ணுங்க, ஸ்பேஸ். மொத்தம் 4 பால் பியரிங் உங்களுக்கு தேவை. 1 2 4. நாலு பால் பியரிங் தேவை, ஸ்பேஸ். ஓகே, இப்போ நம்ம யூஸ் பண்ண போற கமாண்ட் சென்டர் மார்க் ஸ்பேஸ். இந்த சர்க்கிள்ஸ் எல்லாத்தையும் கிளிக் பண்ணுங்க. இந்த சென்டர் மார்க் பாத்தீங்கன்னா சர்க்கிளோட சென்டர் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம யூஸ் பண்ண கமாண்ட் ALனா அலைன் ஸ்பேஸ் என்டையர் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுங்க, ஸ்பேஸ். இந்த கார்னர் வந்து இந்த மிட் பாயிண்ட் வந்து இந்த மிட் பாயிண்ட்ல பிளேஸ் ஆகணும், ஸ்பேஸ். இந்த கமாண்டை ரிப்பீட் பண்ணுங்க, செலக்ட் பண்ணுங்க, ஸ்பேஸ். இந்த சென்டர்ல பிளேஸ் ஆகணும், ஸ்பேஸ்.
சாரி அலைன் ஏஎல் ஸ்பேஸ் செலக்ட் பண்ணுங்க ஸ்பேஸ் சென்டர் ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த சென்டர் மார்க் கிளிக் பண்ணுங்க. சென்டர் மார்க் அப்படியே ரைட் கிளிக் பண்ணிட்டு ஆட் செலக்ட் சிமிலர் கொடுத்தீங்கன்னா அதோட சிமிலர் எல்லாமே செலக்ட் ஆகும். இ ஃபார் எரேஸ். ஓகே. இப்போ அண்ட் டபிள்யூசிஎஸ் மாத்திக்கிட்டு ஃப்ரண்ட்லையும் ஒரு ஹோல்டர் வந்து நம்ம ட்ரா பண்ண போறோம். ஆஸ் யூஷுவல் இசட் எக்ஸ் ஆக்சிஸா இருக்கு. இதை சேஞ்ச் எக்ஸ் ஒய்யா கன்வெர்ட் பண்றதுக்கு அலைன் எக்ஸ் ஒய் ஆக்சிஸ். ஓகே. இப்போ நம்ம ட்ரா பண்ண போறது எல் ஸ்பேஸ் ஒரு லைன் வந்து ஒரு 2 mm ஸ்பேஸ், லென்த் பார்த்தீங்கன்னா ஒரு 30 mm, ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 mm ஸ்பேஸ். எஸ்கேப் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஒரு ஆர்க் ட்ரா பண்ண போகிறோம். ஏஆர்சி ஸ்பேஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிட்டு இது ஒரு 90 ரேடியஸ் கொடுக்கலாம் ஸ்பேஸ். இப்போ டிஆர் டபுள் ஸ்பேஸ் ட்ரிம் பண்ணிடலாம். இப்போ வந்து ஆர்இஜி ஸ்பேஸ் ரீஜன் பண்ண போகிறோம். சிங்கிள் ஆப்ஜெக்டாக மாற்ற போகிறோம் ஸ்பேஸ். ஓகே. ஹோம் ஸ்க்ரீனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு parallel WCS. ஓகே. நம்ம யூஸ் பண்ண போகிற கமாண்ட் REV ஸ்பேஸ் இருக்கும். கிளிக் பண்ணுங்க ஸ்பேஸ். இந்த பாயிண்ட் டு இந்த பாயிண்ட் கிளிக் பண்ணுங்க 360 டிகிரிக்கு. ஓகே. இப்போ நம்ம பண்ண போகிறது நம்ம சிம்பிளிஃபிகேஷனுக்காக ரியலிஸ்டிக்லேருந்து 2D வேர்ஃப்ரேம் போகலாம். போயிட்டு சி ஸ்பேஸ் தென் பாயிண்ட் கிளிக் பண்ணுங்க. ஒரு டி ஃபார் டயமீட்டர் 8 mm 8 EXT ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரூஷன் பண்ண போகிறோம். ஸ்பேஸ் ஒரு 4 mmக்கு. ஏன்னா நம்மளோட அந்த ஃப்ரெஜிட் ஸ்பின்னர் வந்து பார்த்தீங்கன்னா 8 mm டெப்த் கொடுத்துருக்கோம். ஸோ மேலே கீழே ஸோ 4 mm 4 mm கொடுக்குறோம். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2 ஆப்ஜெக்ட் இருக்குது. இதை சிங்கிளாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூனியன் ஸ்பேஸ் கிளிக் பண்ணுங்க ஸ்பேஸ். ஓகே. ப்ளஸ் சிங்கிள் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு நம்ம மெட்டீரியல் ஆட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ரியலிஸ்டிக் கன்வெர்ட் பண்ணிட்டு M80 ஸ்பேஸ். சேம் நம்ம கலர்ஸ் மட்டும் கொடுப்போம். இது வந்து கோல்டன் கலர் கொடுத்துடலாம். ஓகே. க்ளோஸ் பண்ணிடலாம். சரி ஃப்ரண்ட் எக்ஸ்ஒய் ஆக்சிஸை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ யூஸ் பண்ண போகிற மிரர் MI ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுங்க. சென்டர் டு சென்டர். ஓகே. சேம் ஹோம் ஸ்க்ரீன். ஓகே. சேம் சென்டர் மார்க் சென்டர் கிளிக் பண்ணுங்க. 3D ஆப்ஜெக்ட் நம்ம அலைன் யூஸ் பண்ண போகிறோம். ஏஎல் ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுங்க ஸ்பேஸ். இப்போ இதோட டாப் சென்டர் இருக்கு பார்த்தீங்களா, இந்த சென்டர் வந்து இங்கே பேஸ்டாக போகுது. ஓகே. ஜூம் இன் பண்ணுங்க. ஜூம் இன் பண்ணிட்டு நம்ம சென்டர் நமக்கு தேவை. ஸோ சென்டர் மாட்டிங்க ஸ்பேஸ். ஓகே. இதோட ORBIT ஆர்பிட் லெஃப்ட் கிளிக் பண்ணுங்க. யூஸ் பண்ண போகிற கமாண்ட் ஆர்பிட் ஸ்பேஸ். நம்மளோட ஃப்ரெஜ் ஸ்பின்னர் வந்து நம்மளோட ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.